தாரத்தப்பட்ட கிளிய போது எப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஐபிஎல் மினி ஏலம் கோலாகலமா ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த ஏலம் எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ணிக்குவாங்கன்னா பிளேயர்ஸை ஒரு 17 செட்டா பிரிச்சுக்கிட்டாங்கங்க. பேட்ஸ்மேனுக்கு ஒரு செட்டு, பவுலர்ஸ்க்கு ஒரு செட்டு, விக்கெட் கீப்பர்ஸ்க்கு ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா செட்டா பிரிச்சுக்குவாங்க. அதுல ஒவ்வொரு செட்டில் இருக்க பிளேயர்ஸை ஒன் பை ஒன்னா கூப்பிடுவாங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் செட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பேட்ஸ்மேன்ஸ்க்கான செட்டுங்க. இதுல எந்தெந்த பிளேயர்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் இருக்காரு, ஹெட் இருக்காரு, மணிஷ் பாண்டே இருக்காரு. இந்த மாதிரி நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே இந்த செட்டில் தான் இருக்காங்க. அதனால எந்த டீம் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த செட்டுல நல்ல பிளேயரை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் செட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது தாங்க மரணமா செட்டா இருக்கு. ஏன்னா இது ஆல்ரவுண்டர்ஸ்க்கான செட்டு அப்படின்றனால இதுல கோட்ஸ் இருக்காரு, பாட் கமின்ஸ் இருக்காரு, டேரி மிச்சல், ரச்சின் ரவீந்திரான்னு சொல்லிட்டு நிறைய டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த செட்ல தான் வந்திருக்காங்க. அதனால நமக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா இப்ப 2வது செட் பிளேயர்ஸ் போனோடனே நிறைய டீமோட பர்ஸ் பாதி காலி ஆயிருங்க. ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு பிளேயருமே கண்டிப்பா 10 கோடிக்கு மேல போவாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த செட்டில் தான் இருக்காங்க. இப்ப அடுத்து 3வது செட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தாங்க விக்கெட் கீப்பர்ஸ்க்கான செட்டு. இதுல ஜோஸ் இங்கிலீஷ், குஷால் மெண்டிஸ், பிலிப் சால்ட், நம்ம இந்தியன் பிளேயரான கேஎஸ் பரத் இவங்கெல்லாம் இந்த செட்ல வந்திருக்காங்க. அதனால எந்த டீம் ஒரு நல்ல விக்கெட் கீப்பரை தேடிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த செட்ல இருக்கிற பிளேயர்ஸுக்கு ரொம்ப நல்லா போட்டி போடுவாங்க. இப்ப அடுத்து 4வது செட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான செட்டு. இப்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஆர்சிபி ரொம்பவே தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வகையில இந்த செட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹசல்வுட் இருக்காரு, ஸ்டார்க் இருக்காரு, தில்சன் மதுசங்கா இருக்காங்க. இவங்களெல்லாம் நிறைய டீம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பொறுத்து பார்க்கலாம் எந்தெந்த ஃபாஸ்ட் பவுலரை எந்தெந்த டீம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து 5வது செட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஸ்பின்னர்ஸ்க்கான செட்டுங்க. இதுல வேர்ல்டு கப்ல பட்டைய கலப்பின சம்சி, அதுக்கப்புறம் அடில் ரசீது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செட்ல இருக்காங்க. அதனால ஏதாவது ஒரு டீம் நல்ல ஸ்பின்னரை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த செட்ல இருக்க பிளேயர்ஸ்க்கு பயங்கரமா போட்டி போடுவாங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம், ஏன்பா இந்த ஏலத்துல 333 பேர் இருக்காங்க, ஒவ்வொரு பேரையா கூப்பிட்டா ஏலம் நடத்துவாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுதாங்க இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 செட்டு வரைக்கும் தான் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பொறுமையா ஏலம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இதை பாருங்கப்பா, இதே மாதிரி ஒவ்வொரு பேரையா கூப்பிட்டுட்டு இருந்தோம், நமக்கு நேரம் இல்ல, அதனால எந்தெந்த பிளேயர்ஸ் மேல நீங்க இன்ட்ரெஸ்டடா வந்திருக்கீங்களோ அவங்க பேரை மட்டும் எழுதி கொடுங்க, அதை வச்சு நம்ம ஏலம் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சிலரேட்டர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏலத்தை நடத்துவாங்க. அதாவது சட்டுப்புட்டுன்னு எந்தெந்த பிளேயரை எழுதி கொடுக்குறாங்களோ ராபிட் ஃபயர் ரவுண்டு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏலத்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்க பேர் எல்லாத்தையுமே கூப்பிட மாட்டாங்க. இப்ப இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தாங்க அன்சோல்டான பிளேயர்ஸுக்கும் நடக்கும். அன்சோல்டான பிளேயர்ஸை ஏதாவது ஒரு டீம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட இதே மாதிரி பேப்பர்ல அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏலம் நடக்கும். அதுல ஏதாவது டீம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னா அவங்கள எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்க அந்த பிளேயரை எடுத்தே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்களோட பர்ஸ் வேல்யூவை பொறுத்து அவங்க எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிஎல் மினி ஏலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸை தட்டி தூக்குவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.